ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே. அதனால் சீக்கிரமாக எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தாங்கம்மா. நான் டக்குன்னு கிளம்பணும். நான் டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய கிஃப்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டாங்க. நானும் ஃபஸ்ட்டே பாலை காய வச்சு டீ போட்டு நேராக பால்கனிக்கு வந்துட்டேன். பால்கனியில் உட்காந்து ஒரு கப் காஃபி குடித்தாலே செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். காலைல எந்திரிச்சோடனே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா வெளியில் வந்து நல்லா காற்றுல உட்காரணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து காலைல டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்பை புட்டு தான் செஞ்சுருந்தேன். ராகி, அதாவது நல்ல ராகி வந்து எப்போவுமே நான் வீட்டில் தான் செய்கிறது. வீட்டிலே முழு ராகி வாங்கி அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா கழுவி காய வைப்போம். அது முளைக்கட்டினதுக்கப்புறம் நாங்கள் திரிச்சிட்டு புட்டு அவிப்போம். இதில் தேங்காய் பூ, மண்டபம், சீனி, பழம் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் காஃபி தான் வச்சுருக்கிறேன். காஃபியும் புட்டும் கொடுத்தாலே போதும், பசங்க பேசாமல் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டும் அப்படி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே 4 கிளாஸில் 4 காஃபி எடுத்து ஊற்றி வச்சாச்சு. 4 பேருக்கு ஊற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மொத்த வேலையுமே இருக்குது. டீ குடித்த உடனே பசங்கள்லாம் தன்னோட வேலையை அவங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறது, யூனிஃபார்ம் போடுறது, அதெல்லாம் அவங்களே செஞ்சுப்பாங்க. நான் பொண்ணுக்கு தலை மட்டும் தான் சீவி விடணும். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் அதிகமாக செடி இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட். இது வந்து தக்காளி வந்து அப்போ தான் நான் வந்து போட்டிருந்தேன். அது சூப்பராக நான் தழுத்து வந்துச்சு. இது வந்து பட்டன் ரோஸ் தான் வச்சுருக்குறோம். உங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். பூ பூக்கும் போதே நமக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி தான். ரோஸ் செடியில் கொஞ்சம் உரங்கள்லாம் போட்டுக்கிறதுனால செடி இப்படி இருக்குது. இது என்னென்னா அப்படியே நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. பூ எதுவுமே பூக்காமல். யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எப்படி வந்து சீக்கிரத்தில் பூ பூக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கினதுலேருந்து கீழே நிற்கி வளர்ந்துக்கிட்டே போகுது தவிர இன்னும் ஒழுங்காக வளர மாட்டேங்குது. இது வந்து மணி பிளான்ட் தான். இதுவும் ஓரளவு நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மணி பிளான்ட் வளர்கிறதுக்கோ. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாம்பார் தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். சிறுபருப்பு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாமே போட்டு, உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு வைக்கிற சிறுபருப்பு சாம்பார் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் லெமன் சாதம், சிறுபருப்பு குழம்பு, அப்புறம் வந்து ஆம்லெட், இதெல்லாம் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஒரு 11 மணி வாக்கில் கேரட் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம செல்ஃபே நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளோட ஹஸ்பண்டையும் கண்டிப்பாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 2 கேரட்டை துருவி அதை வந்து நல்லா ஜூஸ் போட்டு குடித்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அப்படியே குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சீனியில் வந்து டம்ளரை முக்கிட்டு அதை ஊற்றி குடிச்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் கேரட் ஜூஸ் பிடிக்குங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து கேரட் ஜூஸ் வந்து பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மூளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் பசங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் மூளை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க, ஆட்டு மூளை. சரி, ஓகே, செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சிட்டோன்னா வந்து என் நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி வந்து ஆட் பண்ணக்கூடாது, வெங்காயம் மட்டும்தான். இதில் நல்லா கழுவிட்டு அதையும் நீங்கள் மூளையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இதை வந்து குட்டி குட்டியாக கட்லாம் பண்ண வேண்டாம். மசாலாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா விரவி விட்டாலே போதும். கொஞ்சம் ஒரு ஆஃப் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்படி நீங்கள் உடச்சி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மிளகுத்தூளையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா சேருங்க. அப்படி சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். முட்டையும் மூளையும் சேரும்போது செம்மையாக இருக்கும். வேறு லெவல் மாஸ் பண்ணிடும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.